இப்ப இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம வந்து அந்த மாங்கல்ய சரடை மாத்தலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா செவ்வாய் வெள்ளினாலே நம்ம வந்து மாங்கல்யத்துல வந்து சின்னதா ஏதாவது வந்து பழுதடைஞ்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து மாத்தலாமான்னு கேட்டா, மீனாட்சியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமாங்கல்யத்தை சுந்தரேஸ்வரர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். அம்பாலே வந்து வாங்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கெடுதலும் நடக்காது. அதனால செவ்வாய்க்கிழமையில மாத்துறதுங்கிறது நமக்கு வந்து தவறு கிடையாது. அதுவும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக தான் மாத்திரமே தவிர நம்ம வந்து தனிப்பட்ட முறையில செவ்வாய்க்கிழமையில பொதுவா வந்து மாத்தல. இது வந்து நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பழக்கமாவே இருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப நீங்க டிவியில பார்த்தா தெரியும், நிறைய பெண்கள் வந்து கணவரோட பக்கத்திலேயே உட்கார்ந்து அந்த மாங்கல்ய சரடை கரெக்டா மீனாட்சி அம்மனுக்கு வந்து அந்த தாலி மாங்கல்யம் வாங்குற போது கட்டும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர் கையால அவங்கவுங்க வந்து கட்டிக்குவாங்க. இது டிவியில வந்து லைவா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து போக முடியல, நம்மளால வந்து பார்க்க முடியல அப்படின்னா டிவியில வந்து பார்த்துக்கலாம். அப்ப வந்து அம்பாள் வந்து தாலி வாங்குற நேரத்துல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா கணவர் கையால வந்து தாலியை வந்து சரடை மாத்திக்கிட்டு நம்ம வந்து புது கயிறு மாத்தி நம்ம வந்து கோத்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான வந்து விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கோம், நாங்க வந்து மாத்தலாமான்னு கேட்டா, பூஜை ரூமுக்குள்ள போகாம நீங்க வந்து வெளியில இருந்து நீங்க வந்து மாத்திக்கலாம். குங்குமம் வெளியே வந்து வச்சு நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க உள்ள ரூமுக்குள்ள வந்து பூஜை ரூமுக்குள்ள போய் பூஜை பண்ணக்கூடாது. வெளியே இருந்து நீங்க மாங்கல்ய சரடை மாத்துறதுனா மாத்திக்கலாம். அடுத்த கேள்வி, எல்லோருக்குமே வந்து மாத்தணுமா, எல்லாருமே கட்டாயம் மாத்தணுமா அப்படின்னு கேட்டா, இது வந்து கட்டாயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து அந்த நேரத்துல மாத்திரம் நல்லதுன்னு தோணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நம்ம வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறோம். வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாங்கல்ய கயிறை வந்து மாத்தணும். சும்மா சும்மா வந்து கயிறை வந்து மாத்தக்கூடாது. மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா பாசி படிஞ்சிருச்சு இல்ல அதை வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி மஞ்சள் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள்லாம் தடவி வச்சுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தாம ஒரு குறிப்பிட்ட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். கயிறு ரொம்ப டேமேஜ் ஆனாதான் மாத்தணும். ரொம்ப வந்து நல்லா இருக்கு இப்பதான் சமீபத்துல மாத்தினேன் அப்படிங்கும் போது நீங்க மாத்த தேவையில்லை. நீங்க உங்க கணவர் கையால மஞ்சள் வந்து குங்குமம் வந்து வச்சுட்டு நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மீனாட்சி